நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஜுசுகளை அவன் 7 வயசு வர முன்னாலே மனனமிட வைத்து முடியலாம். இதை அழகான முறையில் இன்றைக்கு பாடசாலைகள் அதே போல் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அழகான நடைமுறை இன்றைக்கு நிறைய ஸ்கூல் கடைபிடிக்கிறா, நம்மளும் செய்யலாம். அது என்னன்னா சவுண்டு. ஒரு ஜுஸு 2 ஜுஸு கேட்டு பாடமாக்கினவங்க வைக்கிறான். கேட்டு பாடமாக உதாரணமாக நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா பாடமாக்கின ஞாபகம் யாருக்கா வைக்கிற? பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. காரணம் கேட்டு பாடமாக்கினது அது. சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம கேட்டு பாடம், எங்கேயாவது பள்ளி வாயிலில் எங்கேயாவது விதிவிலக்காக தான் சூரத்துல் ஃபாத்திஹா திருத்திப்பாங்க. 99 பேர் சூரத்துல் ஃபாத்திஹா யாரும் திருத்துறது இல்லை. ஏன்? ஓதி முடிஞ்சவருக்கே அதுக்கு பிறகு தான் ஓதினா இல்லைன்னு சந்தேகம் வரும். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா அவ்வளோ ஸ்பீடாக அதை என்ன செஞ்சிடும், மனனமாக இருக்கக்கூடிய ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா. எதனால் நடந்ததுன்னா கேட்டு 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 பழகிட்டேன். சஹாபாக்கள் அதிகமானவர்கள் மனனம் விட்டதே கேட்டுதான், சொல்ல சொல்ல கேட்டு தான் என்ன செஞ்சாங்க, மனனம் விட்டார்கள். இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்டா, இந்த 7 வயசுல புள்ள ஒரு ஜாகிசியத்னா மனநமிடத்துக்கு தயார் நிலை வருவதனால எங்களுடைய வீடுகளில் நம்ம நடத்தக்கூடிய மதரசாக்களில் சவுண்ட் சிஸ்டம் உண்டாக்குறது எல்லா இடங்களும் இது இன்றைக்கு புதிய நவீன கல்வி பாடசாலைகளில் இதெல்லாமே என்ன செய்யுது வருது. அந்த குழந்தையுடைய மற்ற ஆற்றல்களை பயன்படுத்துறது. அப்போ நம்ம மதரசால உஸ்தாத் மட்டும்தான் அந்த குழந்தையை கொண்டு போய் ஹிஃப்ல முடிக்கணும்ன்றது இல்லை. நாங்கள் ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை உண்டாக்கலாம். வீடுகள் கட்டுற நேரத்திலே என்ன செய்யலாம், இன்றைக்கு ஹோம் தியேட்டர் அது இது எவ்வளோ அந்த தவறான விஷயங்களுக்கு இவைகளை யூஸ் பண்ணுற அதே நேரம் நம்மளோட அறையிலிருந்து புள்ள விளையாட்டு இடத்துல இருந்து வாசல்லேருந்து ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை என்ன செய்யலாம், உண்டாக்கலாம். நம்ம அந்த கராத்தை ஒன் பண்ணி விடுறது. அதாவது ஜுசு அம்மை அது பிள்ளையாகிட்டே இருக்கும். நம்ம அங்கே உட்காந்து அவதானிச்சுட்டு கூடாது. உட்காந்து கிராத்து போது விளங்குதா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள பாடமாக்காது. நம்ம எங்கட வேலையை செஞ்சுட்டீங்கன்னா அந்த புள்ள அது பாட்டில் என்ன செஞ்சுக்கும், விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சவுண்டு காதில் என்ன செய்யும், விழுந்து கொண்டே. எப்படி நமது தவறான பேசக்கூடிய வார்த்தைகளை குழந்தை திடீர்னு பேசிடுதோ, அவன் கேட்டுட்டிக்கிறானே நம்ம நினச்சிக்க மாட்டோம், அதை திருப்பி பேசிடுவோம். நம்ம நல்லா பேசக்கூடிய வார்த்தைகளை பேசி இதுவும் என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி நம்ம போட்டு விட்டோம்னு சொன்னால், உதாரணம் மதரசா ஒரு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்க, 12:30க்கு அதை என்ன செஞ்சிடும், பிளே ஆகிடணும். அந்த மதரசால அந்த அம்மா ஜுசு என்ன செய்யணும், பிள்ளையாக ஆரம்பிக்கணும். அல்லது சூரத்துல் பக்ரா பிள்ளையாக ஆரம்பிக்கணும். பிள்ளையாக அப்படி ஆரம்பிச்சேன்னா அந்த பிள்ளைகள் பேசிக்கிட்டீங்க. அது இதை நோக்கம் நம்ம குர்ஆனை கேட்காமிக்கிறாங்களே, இது பிள்ளைன்றது கற்பித்தல் தானே நோக்கம். அப்படி வச்சுட்டு அந்த புள்ள மற்ற வேலைகள் செய்கிறதோடு சேர்த்து இது என்ன செய்யும், மனநமிட ஆரம்பிக்கும். நிறைய இலங்கையில் உள்ள நிறைய மக்கள் அஸ்மால் உஸ்னா பாடமாக்கினது ரேடியோவில் இருந்து. என்ன காரணம், சஹர் நேரத்தில் அந்த நேரத்துலலாம் அதை போட்டு விட்டுருவான். அது சும்மா என்ன செய்ய போய்கிட்டே இருக்கும். அப்படியே மனநமிட்டாங்க. அப்போ இன்றைக்கு அதை ஹிஃபுல் பண்ணுங்கன்னு சொல்றதை விட ஹிஃபுல் பண்ண வைக்கிறது இந்த காது வழியாக என்ன செய்யுது, செவி வழியாக அடையாளப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வரும். இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ். எது வரைக்கும்னா, அதாவது இது குறைஞ்சிட்டே போகும், தன்மையை குறைஞ்சிட்டே போகும். சிறிய வயசுல அவன் புத்தி தெரிகின்ற விளங்கக்கூடிய வயசு வருவதற்கு முன்னால 7 வயசு தான் நம்ம ஹிஃபுலுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வயசுன்னு நம்ம தீர்மானிச்சோம்னா, அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை ஒரு 2 வயசுல இருந்தே நம்ம வீடுகளில் ஆரம்பிச்சு அப்புறம் மதரசாவுக்கு போற அந்த குர்ஆன் மதரசாவும் தான் சொல்றேன். அங்கேயும் ஆரம்ப முடிவெல்லாம் இதாக தான் இருக்கணும். ஆரம்ப முடிவெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் 5 களிமாக்கள் இருந்துச்சு. அந்த 5 களிமாவும் பிள்ளைகளுக்கெல்லாம் அது பாடமாக்கி வரணும்னு எந்த கடமையும் இல்லை. இந்த மதரசாக்களே கடைசியில் சொல்லி கொடுப்பாங்க. 1ஆம் களிமா தையீப், 2ஆம் களிமா ஷஹாதா, அப்படின்னு போய் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் போய் இந்த கடைசி இஸ்லாத்துக்குள்ள வாரது விளங்கிட்டா, அது வரைக்கும் உள்ள அந்த கடைசி 5 களிமா வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோ களிமா இல்லை விளங்கிட்டா, இது 5 களிமாக்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை எப்படி மனனமாகிச்சு, சொல்லிக் கொடுத்து மனனமாகிற, இதை கேட்டு மனனமாகிற தன்மை, சொல்லிக் கொடுத்து மனனமாகிற தன்மை என்பது மிக முக்கியமானது. ஸோ என்ன செய்யலாம்னா, இதுக்கு நான் பிள்ளைகளுக்கு நல்ல மனநம் வருவதற்கு எந்த கிராத்தை அப்போ நம்ம போடலாம். அப்போ நம்ம அப்படி ஒரு ஐடியா நம்ம எதை போடலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங். சுதேஷ்ட கிராத்தை போடுவோம், மகாமி சீரத்தை என்ன செய்ய போடுவோம், அஃபா சீரத்தை போடுவோம், எனக்கு அதுதான் பிடிக்கும், இவரத்தை போடுவோம், எனக்கு இதுதான் பிடிக்கும், இத்ரிஸ் அபுக்கர் நல்லா இழுத்து ஓதுவார் அப்படின்னு. அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கு குர்ஆன் மனநம் இருறதுக்கு மெட்டு என்றது 2ஆம் தரமாக வைங்க. நிறைய பேர் மெட்டு தான் குழந்தைகளை பார்க்குறாங்க, ராகத்தான் மெட்டு எடுத்து ஓதுறானாடு இல்லை. அதுக்கு மிச்சம் சூட்டபிளான பிள்ளைகளுக்கு சூட்டபிளான ஒரு யாருன்னு சொன்னால் ஷேக் அப்துல்லா பாஸ்வர் அவருடைய கிராத். அப்போ அவருடைய அந்த கிராத் அவர் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அவருடைய அது வேறு. நம்ம கிராத்தை சொல்கிறேன்.
அந்த கிராத்தை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் அவரோட 30 கெசட் இருக்குது. அந்த 30 கெசட்லேயே அவர் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குறாரு, அந்த பிள்ளை திருப்பி சொல்லும். அதான் அந்த 30 கெசட் ரைட்டா. அதாவது அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவர் சொல்லுவார், பிள்ளைகள் திருப்பி என்ன செய்ய எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிள்ளைகள் ஒரு ராகமாக சொல்லும். இப்படி 30 ஜுசு என்ன செய்யுது இருக்குது. இதை நம்ம செஞ்சோம்னா அந்த பிள்ளைகளுக்கு எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் ஓதுது என்ற மைண்ட் செட்டும் வந்துடும். அதில் எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் ஓதுது என்ற மைண்ட் செட்டு வந்துச்சுன்னா பிள்ளை ஈர்க்கும் பிள்ளைகளுக்கு. அவனுக்கு அதாவது பெரிய ஒரு வயசு உள்ள கார்ட்டூனை பார்க்கறதை விட அவன் வயசு கார்ட்டூனை கூட பார்ப்பான். காரணம் அவன் அதை கதாநாயகனா நினைக்கிறதுக்கு அது சான்ஸ் கூட பெரியவர்களை விட. அதே மாதிரி தான் நம்ம நல்ல முன்மாதிரி எடுக்கிறோன்னா அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த ஒரு 30 கேசட் எடுத்து இன்றைக்கி யூடியூப்ல இருக்கலாம், நான் தேடலை, MP3களாக இருக்கலாம். அவைகள் எடுத்து நம்ம பழக்கினோம்னா நம்ம சாதாரணமாக அந்த பிள்ளைகள் நினைச்சு மனநமிட்டு வரும். யாருக்கு தன்னை பிள்ளை ஹெஃபுல் செய்கிற ஐடியா இல்லையோ அவங்க என்ன செய்யலாம், அடிப்படையான சில ஹிஃபுல் வேணுமே, அவங்க முதலாவது ஜுசுவை மனநமிடுறதுக்கு திருப்பி அந்த கிராத்தை போடலாம். அது அல்லாமல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள் பாடமாக்கணும் புள்ள, ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள், அதுபோல சூரா யாசீனுக்குன்னு தனி சிறப்பு அப்படின்றது இல்லாட்டுவன் கூட சமுதாயத்தில் இன்றைக்கு அந்த யாசீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம விதகத்தில் சொல்றதுக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக செய்யும் அமையும். சமுதாயத்தில் தவறான நம்பிக்கையில வாக்கையா ஓதணும், அப்பதான் வறுமை நீங்கும் தான் நம்ம வாக்கையாவை என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கணும், ஒரு நோக்கத்துக்காக, கல்விக்காக. மற்றவர்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்குற டைம்ல எப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றதை தெரிஞ்சுக்கிட்டது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன இன்னும் ஆயத்துல் குர்சி, இது போன்ற விஷயங்களை நம்ம மனமிடுவதற்கான அந்த செலக்டட் இந்த செலக்டடான சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 கடைசி 10 இவைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா ஒரு சிலபஸாகவே விளங்கப்படுத்தி வச்சுக்கிறோம். மக்கள் மனநம் விட வேண்டிய சிறப்பான சூரத்துக்கள் அப்படின்னு சொல்லி இவைகளுக்கு விளக்கத்தோட தஃப்சீரோட இப்னு உஸைமீன் தஃப்சீரோட நடத்தி வச்சுக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா ஹிஃபுலுக்காக இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், இவ்வளவு வரைக்கும் என்ன செய்யலாம், அம்ம ஜுசு வரைக்கும் உண்டு, மற்றதெல்லாம் என்ன மற்ற சூறாக்களையும் திருப்பி போட விடலாம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும், அந்த பேசிக் அவனுக்கு தேவையான அந்த சூறாக்கள் என்ன செஞ்சிடும் மனநமாயிடும். எனக்கு தெரிஞ்சு இது செலக்டட் சூறாக்களும் இந்த அம்ம ஜுசு மட்டுமண்டா அவனுக்கு 7 வயசு முதி பாடமாயிடும். இதெல்லாம் முடிச்சிடலாம் அவன் வணங்கிட்டா. இன்னும் நம்ம விரும்பக்கூடிய இந்த சூறா அந்த சூறா நம்ம விரும்பினோம்னா எல்லாத்தையும் 7 வயசுக்குள்ளே இதை கேட்டல் மூலம் முடிச்சிடலாம், அவன் ஹெஃபுதாகி வந்துடுவான், அது சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம தொடர்ந்து அதை செய்ய வைக்கணும், தொடர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் ப்ளே பண்ணணும், அதை ப்ளே பண்ணணும். நான் அது பிள்ளைக்கு விளங்கணும். எங்கள் வீட்டு வளமைகளில் உண்டு இது, காலையில் எப்படி நடக்கும், மகரிப் போல் எப்படி நடக்கும், அசரு போல் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும். இது வளமைப்படுத்தி என்ன செய்யணும் வரணும். அப்படின்னு வளமைப்படுத்தணும்னா என்ன, வாப்பாவும் குர்ஆனோட வாழணும், உம்மா குர்ஆனோட வாழணும். இல்லைன்னா பதறி அடித்து ஓடிக்கணும் வந்து என்ன செய்ய ஒன் பண்ணுவோம், பதறி அடி பிள்ளைக்கு போடலையம்மா நம்ம வயலில் கேட்டது அப்படின்னு இப்படி ஒன் பண்ணால் அது வந்து என்ன செய்யாது, ரூஹானியத்தை மனநம் போயிட்டிக்கும், ரூஹானியத்திக்காது உயிரோட்டம். நீங்கள் அதோட வாழ்ந்தா தானே, ஏற்கனவே பேசிட்டோம் நம்ம அது. எனவே இதுதான் மனநம் விடுறதுக்குரிய மிகச்சிறப்பான முறைகள் உண்டு. அப்போ அந்த புள்ள 7 வயசுக்குள்ள, இப்போ சில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 7 வயசுக்குள்ள குர்ஆனை ஹிஃபில் பண்ண பிள்ளைகள் இருக்குது. இன்றைக்கு எப்படி ஹிஃபில் பண்ணாங்கன்னா மனன சக்தி மட்டும் காரணம் நம்ம நினைச்சிடக்கூடாது, இது ஒரு காரணம். எது வீட்டில் வந்து அந்த மாஹோல் இருந்தது, அதான் ஹிஃபில் பண்ண வைக்கிறதுக்கான அவனுடைய சுதந்திரமும் போகாமல் இருக்கணும், சுதந்திரமும் போகாமல் இதை நம்ம நடைமுறைப்படுத்த நினைச்சோம்னா அது ஒரு பெஸ்ட்டான ஒரு நடைமுறை.